அது பாய்ஸ். ஓகே. எப்படி எப்படி நல்லா இருக்கிறியா? உட்காரலாமா? தமிழ்ல வரவே மாட்டேங்குது வார்த்தையே, கன்னடா தான் வருது. இன்னும் நீ கவனமா விளையாடணும். நிறைய கவனத்தோட விளையாடினா நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை மாத்திக்க வேண்டியதா இருக்கும், அதெல்லாம் மாத்திக்கணும். நல்லா ஒரு அன்பு பண்போட மதிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த அன்னைக்கு மீட்டிங் நடக்கும்போது இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தியே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. அதெல்லாம் மாத்திக்கணும் அந்த மாதிரி விஷயங்களும். அது பிறகு மஞ்சுருக்கிட்ட எல்லாம் அந்த கிண்டல் பண்ற மாதிரி அது அந்த அளவுக்குல இருக்கக்கூடாதோ. ஒரு நார்மல் பர்சனா நல்லா இருக்கணும். நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும். நீ மாத்திக்கணும் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிறதோட வெளியே நல்லா இருக்கு. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் மாத்திக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம லைஃப்ல வந்து அதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ல கிடைக்காது. நீங்களாம் கிடைச்சி அதை யூஸ் பண்ண அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாம இருக்குதோ, எந்த அளவுக்கு அது நல்லதுன்னு தெரியல. எவ்வளோ பேர் ஏங்குவாங்க பாவம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம். நம்மளால நினச்சா கூட வர முடியுமா? வர முடியாது. உங்களுக்கு எல்லாம் ஏதோ கொடுத்து வச்சாளுங்க. எல்லாம் நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் மாற்றி நல்லா விளையாடுறேன். வீட்டில் இருந்த மாதிரி இங்கே இல்லை. கொஞ்சம் யாரா சண்டை போடும்போது நடுவில் போகிறேன். அவங்க ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க, நீ ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போய் சண்டை போடுவேன். அது நல்லா இல்லை. அதை மாற்றி. ஏன்னா அது என்னன்னே புரியாது உனக்கு. 2 விஷயந்தான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க என்ன எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. அது நீ உள்ளே போய் சொல்கிறது அது. இப்போ ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இருந்தா நீ நேர பேசுறது அங்கேயே பேசியிருந்தா நான் அங்கே இருந்திருப்பேன்ல. நீ நேர போய் சொல்லு. இன்னும் இவ்வளோ குண்டா இருக்கான், அவனுக்கு ஹாப்பியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு காஃபி ரொம்ப நல்லா வந்தது. ஆமா ஜாக்லின், தேங்க்ஸ். இல்லை ஜாக்லினோட இது ரொம்ப நல்லா இருக்கு. டிவியில் பார்க்கறதோட நல்லா தெரியுறாங்க எல்லாம் இங்கே.